சோஷியல் மீடியாக்கள்ல வலம் வர வெயிட் லாஸுக்காக சொல்லப்படுற உருட்டுகள்லாம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் லாஸுக்கு உதவாத மொத உருட்டு என்ன அப்படின்னா, சுடு தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ சுடு தண்ணிக்குள்ள ஃபேட் லாஸ் பண்றதுக்கான எந்த ஒரு காம்பனண்ட்டுமே கிடையாது. ஜென்ரலி ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கணும். 20 கிலோக்கு 1 லிட்டர் ஆஃப் தண்ணி ஜென்ரலி குடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 60 கிலோ இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ ஜென்ரலி தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி எதுக்காக குடிக்கணும்னா, ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தண்ணி குடிக்கணும். நம்ம பாடியே 70% தண்ணியால ஆனது. ஸோ வெறும் சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம உணவு பழக்கத்தை மாத்தாம இருக்கிறதுனால கண்டிப்பா இது வேலை செய்யாது. முன்னாடி இருக்கிற காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூரிஃபையரோ இல்ல கேன் வாட்டர்ஸ் கிடையாது. ஸோ அப்ப பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து ஃபில் பண்ணி 3 நாள் 4 நாள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. குளிர்காலங்கள்ல ஒரு 3 நாள் 4 நாள் தண்ணியை ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது வைரஸ் இருக்கலாம், இல்ல குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கலாம், புழுக்கள் இருக்கலாம். ஸோ அதை ஒரு கொதிகலன்ல கொதிக்க வச்சு அதை நம்ம எடுக்கும்போது அது நம்மளோட பாடியோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹாட் வாட்டர் ஆர் நார்மல் வாட்டர் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும்? இந்த நம்மளோட பாடியோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் நம்ம ஸ்கின்னை ஹெல்தியா பார்த்துக்கும், டீஹைட்ரேட் ஆகாம வறண்டு போகாம பார்த்துக்கும். அவ்வளவுதான். அதை தாண்டி உங்களுக்கு ஃபேட் லாஸுக்கான காம்பனன்ட்லாம் இதுல எதுவுமே கிடையாது.